கைஸ் என்னோட வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியான ஒரு சம்பவம் கைஸ். இந்த வீடியோவில் என்னன்னு கேட்குறீங்க, அது ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம ஃப்ரெண்டு பரத்தை கூப்பிட்டு போயிட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணலான்ட்டு போனோம். அதாவது 0 கில்லுன்னு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் கைஸ். எடுத்த உடனேயும் என்ன ஒரு சம்பவம்னா அப்போயே அந்த நாய் பற்றி செத்துறான். அவன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது 0 கில் அடிச்சுக்கிறது. சரி ரைட்டு கில் அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் கில் அடிச்சுட்டு அப்புறம் இது பண்ணிக்கலான்ட்டு ஆரம்பித்தோம். அப்போவும் செட் ஆகலை. சரி செகண்ட் ஜோனில் கில் அடிச்சுக்கலான்ற மாதிரி ஆரம்பித்தோம். அதுவும் செட் ஆகல மக்களே. கடைசியில் அதுக்கடுத்து இன்னொரு தான் நான் போய் என்ன விட மாட்டேன், அவன் போய் என்ன விட மாட்டேன். அந்த மேட்ச் அப்படியே போயிடுச்சு. ஃபஸ்ட் ட்ரைப்னா வெடப்பா போச்சு. மெடிக்கெல்லாம் சேர்த்து வச்சிட்டோம் ஒரு இடத்துல கடைசி ஜோனில். ஆனாலும் இன்னொரு சம்பவம் தெரியுமா கைஸ், அந்த இடத்துல போய் வந்தால் வண்டியில் வாடா போகலாம் நான் சொன்னதை கேட்காம சரி நீ ஏறான்னு போகிறதுக்குள்ள 2 பேர் செத்துடும். இப்போ சரி கைஸ் இதை விடுவோம், இது கமெண்ட்ரி விட்டுக்க ஆரம்பிக்கிறேன். நான் இறங்கிட்டு இருக்கோம். எங்கே இறங்கினான்னு தெரியும் மில்லில். நம்ம சரியான அளவை விற்றுட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறதாங்க கலாய்ச்சி. இந்த மாதிரி என்ன நடக்க போகுதுன்னு நீங்களே பாருங்க மக்களே. இறங்கி ஒரு 2 நிமிஷம் அப்படி தான் இருப்பேன். ஏன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணான்னு செக் பண்ணிட்டுருந்தேன். அப்போ கரெக்டாக வந்துட்டேன். ஐஸ் வந்துட்டு பார்த்தீங்களா, இதான் நம்ம டீம் சொல்ல கேமிங் ஐடி. ஃப்ரீ ஃபயர் நேம் வந்துட்டு பிசி டச். வீடு பேர் 9234502380. ஓகேவா கைஸ், நானும் பொறுமையாக காயின் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். காயின் கலெக்ட் பண்ணிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு பார்த்தீங்களா, அதாவது ஐயோ ஈஸி இறங்க ஒரே செகண்டு. அதாவது அந்த இது இருக்கும்ல என்னதுன்னா இது லெக் பாக்கெட், அதில் வந்துட்டு இது இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பாட்டி வாங்குறது அது கூட சூப்பர் டீட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வாங்கிறதுக்கு அதான் கைஸ் காயின் சேர்க்கணும். ஒரு 2 நிமிஷம் ஆஃப் பண்ணி போயிட்டேங்க. எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்கன்ட்டு. அந்த டைமில் இந்த பரத்து போய் இவ்வளோ அலப்பறை பண்ணிட்டுருந்தாங்க கைஸ். பாருங்களேன், சரி போய் அன்சைட்லேருந்து ஒரு வண்டி தூக்கிட்டு போனான். சரி ரைட்டுன்னு நம்ம இன்சைட் இருக்க வண்டி தூக்கிட்டு ஆளுக்கு சைடு போனோம். கடைசி ஜோனில் லொக்கேஷன் சூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய அலப்பறை நினச்சி தெரியுமா கைஸ். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தலைவையே வெடிச்சிடும் ஒரு கொஞ்ச நேரத்தில். ஏன்னா சீரியஸாக இங்கே அவனுக்கு நார்மலாக தெரிஞ்சாலும் ஆனால் உள்ளுக்குள்ளே சரி ஹார்டாக இருந்துச்சு கைஸ். அது ரொம்ப கஷ்டம்னா சுத்தமாக முடியல அது இது பண்ணுறதுக்கு. பட் ஆனாலும் நம்மளும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். அவனும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணான். ஆனால் லாஸ்ட் ஜோனில் ஒரு ட்ரையோ சேர்ந்தவங்களை போட்டு தள்ளிட்டாங்க. சரி 2 பேர் சேர்ந்தவங்களை போட்டு தள்ளிட்டானுங்க கைஸ். போட்டு தள்ளிட்டானுங்கன்னு சொல்ல முடியாது, அது என்ன நீங்களே பாருங்கள். போட்டு தள்ளினானுங்களா இதில் நாங்கள் தப்பு வச்சு சேலஞ்சை முடித்தோமாங்கிறது. லெட்ஸ் கோ. பார்த்தீங்களா இந்த மாதிரி நார்மல் மெடிக்கேச்சுமே ஃபுல்லாக இருந்துச்சு. சூப்பர் மெடிக்கேச்சும் வாங்கணுன்ட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த இடத்துல போய்னா அங்கே பார்த்துட்டு போனதோ ஜீப்பு, ஆனால் நமக்கு இங்கே கிடச்சதோ லம்போர்கினி. அதுதான் எங்கள் ட்விஸ்ட்டு. அதை எடுத்துகிட்டு நான் வார்த்தை உட்காந்து கலாச்சிட்டு இருந்தேன் கைஸ். அந்த கமெண்ட்ரியோடு அப்படியே போட்டுனாலும் சொல்லுங்கள், நான் போடுறேன். நீங்கள் சொல்கிறத பொறுத்து கைஸ். அதே கமெண்ட்ரியோட போட்டு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக அதே கமெண்ட்ரியோட அப்படியே ஒரு வீடியோ இதே மாதிரி போட்டுடுறேன். இந்த இடத்துல என்னென்னா நான் கீழே அடிக்கலாம், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அடிக்கக்கூடாது. அதான் சேலஞ்சு. ஃபஸ்ட் ஜோனில் எடுத்தோன்னே அடிக்கக்கூடாது, அப்பப்போ அடிக்கலாம் நம்ம தான் கைஸ். ஆனால் சாமி அதெல்லாம் எவ்வளோ காயின் இருந்துச்சு என்கிட்ட, எவ்வளோ மெடிக்கிட்டு சாதா சூப்பர்லாம் இருந்துச்சுன்னு எண்டிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க கைஸ். செஞ்சு பாஸ் பண்ணி பார்க்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இட் இஸ் மை ரெக்வஸ்ட். அதோட புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவன் நம்ம சேனலில் பெருசாக ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் இருக்காது. உங்கள் சப்போர்ட்டை போது தான் நம்ம போட போகிறோம். 100 சப்ஸ்கிரைப் அடிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் தான். ஸோ மறக்காமல் சொல்லுங்கள். என்ன பண்ணோன்னா நம்ம சும்மா அதாவது ரேண்டமாக போட்டுருந்தோம். இதோ இந்த மேட்ச்சில் நம்ம கூட ஆட்டிருக்காம பாருங்க பரத். இந்த பைப்பில் தான் சொன்னான், டேய் நீ வந்துட்டு கட்டணம் போடுறா அந்த மாதிரி தான் கைஸ் அவன் சொன்னான். சரி ஓகேன்ட்டு அவன்கிட்ட கேட்டான். அப்போ தான் அவன் சொன்னான், டேய் போடுறான்ட்டே இருந்தான் கைஸ். சரி நான் 100 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டுனா நான் போடுறேன் அந்த மாதிரி சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் இன்னொரு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான், ஒரு 5 or 6 சம்திங் இருந்துச்சு லாஸ்ட்டாக நான் பார்க்கும்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. அதை மட்டும் அடிய வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கைஸ், சூப்பராக இருக்கும். அடிய வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். நம்ம அதுக்கடுத்து நீங்கள் சொல்கிற ஃபன் கண்டென்ட்டு ஃபன்னி ரூம் மேட்ச் எல்லாமே நடத்தலாம் கைஸ். அதே மாதிரி இந்த ரேங்க் புஷ் பண்ணு ப்ரோ அந்த மாதிரி சொல்கிறீங்கன்னா அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா சப்ஸ்கிரைபர் ஹாப்பி, வி ஆர் ஹாப்பி, இட்ஸ் ஆல். நல்லா பாருங்கள் சென்டர் ஜோனுக்கு அந்த இதெல்லாம் ஒரு சில இடத்துல வந்து வாங்குவேன். ஆனால் ஒரு சில டைம் அதையும் வேஸ்ட் பண்ணேன். ஏன்னா அது ஒரு டைம் வாங்கிட்டு செகண்ட் டைம் என்னாச்சுன்னா வாங்கும்போது அதே லொக்கேஷன் தான் கட்டுச்சு, அடுத்தது காட்டல. அதனால் அந்த இடத்துல சரியான சம்பவம் ஆயிடுச்சு. இல்லை நானும் அங்கே காயின் கலெக்ட் பண்ணுறது இதனால் எடுக்கிறதுன்ற மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன்.
இங்கே பாருங்க அந்த பரத்து பயப்புல எங்கேயோ சுற்றிட்டுருவோம் இல்லை பாருங்களேன். இப்போ அந்த கமெண்ட்ரி மட்டும் நான் போட்டேன்னா சரி பண்ணால் போங்க. மாற்றி மாற்றி திட்டிட்டு கலாச்சிட்டு சரியாக போய்ட்டு இருந்துச்சு மேட்ச்சு. செம்ம ஃபன்னு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய்கிட்டே இருப்பேன் போனா கைஸ். அதாவது எனக்கு தான் நேற்று 2 days ஆச்சு இதை ரெக்கார்ட் பண்ணி. அதனால் வந்துட்டு மேட்ச் ப்ளே பண்ணி 2 days ஆச்சு. அதனால் கரெக்டாக அந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சுலாம் மறந்துட்டேன். அதனால தான் அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கமெண்ட் கொடுத்துட்ருக்கேன்ற மாதிரி கூட சொல்லலாம். ஓரளவுக்கு தான் எனக்கு மெமரியில் இருக்கு. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய மெமரியில் வைக்கிறேன், நான் அவ்வளோ பெரிய ஜீனிஸ் இல்லை நான் எடுத்துக்கிறேன். வாங்க அர்ஜுனரவே இல்லை ரிட்டன் சொல்லு பரத்தை அடிக்கும் இல்லை. அதாவது நீங்கள் தாங்க நம்ம வீடு சூஸ் பண்ணோம். இந்த இடத்துல ஆக்கலாம் அந்த மாதிரி தான் நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம் ஒரு வீடை. எந்த வீடுன்னு நீங்களே பாருங்க. இப்போ கண்டுபிடிக்கிறவங்க கைஸ் பீக்குக்கும் பிவாசிக்கு சென்ட்ரலில் இருக்க ஒரு இடம் தான் கைஸ். இப்போ கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷார்ட்ஸில் வராமல் உடனே நினைக்கிறேன். எனக்கு அப்பாவை பிடிக்கணும் லைக் பண்ணுங்கள், அம்மாவை பிடிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 பேத்தையும் பிடிக்கணும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் 2மே பண்ணுங்கள். இந்த இடத்துல நானும் வண்டி கிருத்தனமாக ஓடிட்டு இருப்பேன். திடீர்னு வண்டி பறக்கலாம் விடுவேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பரத்து போய் இருக்கான் பாருங்க, அவுட் ஆஃப் உள்ளே தான் இருப்பான். நான் வந்துட்டு ஜோடியிலே தான் இருப்பேன். ஆப்போசிட்டாக பண்ணிகிட்ருப்போம். நான் வேணா ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அவன் பெருசாக என் முன்னாடி பண்ணதில்லை. மித்தபடி அவன் பண்ணுவான். மித்தபடி அவன் எனக்கு தெரிஞ்சு போனான்னு தான் நினைக்கிறேன். அதே சமயம் நான் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த அக்கௌண்ட்டு புது அக்கௌண்ட் தான். என் பழைய அக்கௌண்ட்டுனா கெஸ்ட்டுங்கனால போயிடுச்சு. அதோட நான் அதுனா 2 months கிடச்சி ரீசெண்டாக கம்பேக் கொடுத்தாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஜோன்ஸ் ரே பண்ணிருந்தேன். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜன் பேர் கூட ஜோன்ஸ் ரேலாம் பண்ணியிருக்கேன். நான் ஜோன்ஸ் ரே பண்ணிகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பண்ணிகிட்டு இருப்பேன். MP ராக்கி ஆர்டி கேம்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணிகிட்ருப்பேன். அதே மாதிரி இவங்களும் என் கூட தான் இருப்பான் ஒரு சில மேட்ச்லாம். இவன் வந்துன்னா அவனுங்களோட ஃப்ரெண்டு இப்போ என் ஃப்ரெண்டும் கூட. ஓகேவா புரியுது நினைக்கிறேன் பாய்ஸுக்கு. ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்டு நம்ம தாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் ஃபன் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மேட்ச் உங்களுக்கு முக்கால்வாசி பண்ணிகிட்ருக்கோம். கடைசியில் அதை விட ஃபைனாக இருக்குன்னு வச்சிங்களேன். கடைசியில் வேணால் நான் அதில் இருக்க ஓன் கமெண்ட்ரியே கொடுக்குறேன். கொஞ்சோண்டு ஓன் கமெண்ட்ரி சரி கைஸ் கடைசியில் கொடுக்க முடியாது. பட் நீங்கள் வேணால் சொல்லுங்கள், அந்த ஓன் கமெண்ட்ரி கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சு வயிறு இருக்கும் உங்களுக்கு கன்ஃபார்மாக. இந்த அளவுக்கு சரியான ஃபன் பண்ணிகிட்டு இருப்போம் அந்த மேட்ச்சு. இந்த இடத்துல பல இடத்துல பல தரப்பட்ட எண்ணிவிட ஆடிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இதில் சரியான சம்பவம் நடக்கும். அதில் கிருதனமாக போய் வட்டியெல்லாம் வாங்குவேன். சேவையெல்லாம் மனக்கே திரும்ப காயினில் வேஸ்ட் பண்ணிட்டுருப்பேன் கைஸ். சம்டைம்ஸ் அதாவது பேக் இருக்கும், ஆனால் பேக்கை வாங்கி போடுவேன். இந்த இடத்துல தாங்க கைஸ் கரெக்டாக அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். கமெண்ட் பண்ணுவாங்களாம், நீ கமெண்ட் பண்ணது கரெக்டாக அப்படிங்கிற பார்த்துங்க. நான் வந்துட்டு அவனோட லொக்கேஷன் சொல்லிட்டேன். இப்போ 3, 2, 1 சொல்ல பாருங்க கைஸ். அதாவது என்னன்னா பதில் அதில் முடி வெட்டுற கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் தான். அவன்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா அந்த மேட்ச்சில், அங்கே ஏனி வரமாட்டான்டா ஏன்னா அது முடி வெட்டுற கடை அதனால் வரமாட்டான் நீ அந்த மாதிரி சொல்லி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். எவனுமே கூட ஃபன் பண்ணுறேன். டக்குனு இந்த இடத்துல வண்டி டேமேஜ் ஆகிடுச்சுன்னா வண்டியை மாற்றிட்டு போனவன். இந்த இடத்துல வண்டி பறக்கும் கைஸ். அதாவது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு அவன் கலாய்ப்பான். ஒன்று என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்துச்சு போட நான் தனியாக பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிருவேன். அங்கே போயிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருப்போம். நாங்கள் ஃபார்வர்டில் எனிமிலாம் இருப்பானுங்க, அவங்களாம் கண்டிக்காமலே ஜாலியாக போயிட்டு இருந்தோம். நாங்கள் உங்களுக்கு இதில் தெரியுதுன்னு தெரியலன்னா நான் எனக்கு ப்ளே பண்ணும்போது கிளியராக தெரிஞ்சுது. கடைசியில் எப்படிலாம் ஓடன்னு பாருங்களேன். வண்டி எடுக்க முடியும் நைட்ரோ பூஸ்ட்டை போட்டு போனாங்க ஈசானு வண்டி கொண்டு அந்த இடத்துல விட்டுட்டு. இதை விட நிறையா பிஆர் மேட்சஸில் தான் நாங்கள் இதோட ஃபன்னாக பேசிக்கிட்டு நான் வண்டியை விடையில பார்த்தீங்கன்னா வண்டி வானத்துக்கே பறக்கும், ஸ்கையை அதாவது மேகத்துக்கே போயிட்டு வருது கேமில். இதாங்க நாங்கள் சூஸ் பண்ண லொக்கேஷன். வந்துட்டோமா இந்த இடத்துல தான் நாங்கள் சூஸ் பண்ணிட்டு சரி ஓகே மெடிக்கல்லாம் வாங்கி போடலாம் அந்த மாதிரி தான் போனோம். பாருங்க பின்னாடியே வந்துட்டேன் டக்குன்னு போடான்ட்டு. ஃபஸ்ட்டு எங்கெங்கேயோ போகலான்னு யோசித்தோம். அப்புறம் தான் இன்சைடு தான் போகலான்னு யோசித்தோம். வானான்ட்டு நான் என்ன சொன்னேன், அன்சைடு போடலான்னு. அதாவது இந்த இடத்துல வாழோட கிரித்திரம் போட்டு தான் வந்திருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இவன் என்ன பண்ணால் தெரியுமா, இந்த அறிவு குழந்தை வெறும் சேஃப்டி வைக்கிறேன்ட்டு இதை கொண்டு வந்து இங்கே போடுறாங்க. அந்த பொட்டியை கொண்டு போய் சென்டரில் பிடிச்சிட்டு வந்துட்டோம். அதாவது 10 வருஷம் இருக்க மாதிரி அதுவே கொஞ்சம் நேரத்தில் போய் அந்த பொட்டியை போட்டு வச்சான். சரி ரைட்டர் அன்சைடே வச்சுக்கலான்ட்டு அன்சைடு போட்டேன். சரி அவன் இல்லை அவனுக்கு அந்த போட்டிலாம் வாங்கிட்டு இருந்தான். என்ட்ரன்ஸ் மெடிக்கல்லாம் இங்கே போட்டு என்ன பண்ணா சரி ரைட்டு சாதா மெடி அன்சைடு போடலாம், சூரிய மெடி அன்சைடு போடலான்ற மாதிரி போட்டு இருந்தேன். ஓகேவா
டக்கு என்னாச்சுன்னா சரி ஓகே ரைட்டு நம்மளும் இதனோட எடுத்து போட்டு அதுக்கு அடுத்து நம்மளும் வாங்கலாம் லெக் பாக்கெட்டில் லிமிட் ஃபைன்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே நம்மளும் அதே மாதிரி வாங்கலான்ற மாதிரி யோசிக்க செஞ்சேங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா யோசிச்சுட்டு இந்த இடத்துல எடுத்து போட்டுருக்கேன். நான் உங்களுக்கு தெரியுதான் சூர்வண்டி சாதம் எல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கேன். சரி ரைட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் எனக்கு வயசு ஒரு 2 செகண்ட் இருக்கேன். நம்மளும் சரி லெக் பாக்கெட்டில் வாங்க விட்ற மாதிரி லெக் பாக்கெட் எடுத்து செக் பண்ணா இல்லை. அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது நம்ம டீம்மேட்டுக்கும் இல்லை நமக்கும் லெக் பாக்கெட் கம்பெனி இருக்கு அப்படிங்கிறது. சரி ரைட்டு பார்த்துக்கலான்ட்டு என்ன பண்ணேன், 2-3 டைம் செக் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் செட் ஆகலை. சரி ரைட்டுன்ட்டு இந்த இடத்துல போய்ட்டு இன்னும் போட்டுவேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போதைக்கு 14 இங்கே 31 சூழ்நிலை 14 சாதம் 31 இருக்குது. நான் 2 பேருமே தவிர்த்து தான் ட்ரை பண்ணுறதா இருந்துச்சு. 2 பேர்த்துக்கும் ஒரே முடிக்கிட்டு மாதிரி தான் பிளான் போட்டிருந்தோம். அது ஒரு 2 டக்கா அப்படியே போட்டுட்டே இருக்கலாம். அப்போ டாப் 10 வந்துருச்சு. அவன் என்ன சொன்னான், மேலே அடிமின்ற மாதிரி கத்திட்டு இருந்தான். நான் அதை கண்டுக்கல. சரி நான் லெக் பாக்கெட் எடுத்து போட்டுக்கிட்டே அந்த மெடியில் எடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 29 இல்லை 30 எபோ இருக்குது. 31 இருக்கா, அதே 31 தான் இருக்குது. சரி தட்ஸ் மை ஃபால்ட். வெள்ளான புல்லட்டுமே எடுத்துக்கிட்டு இருந்தேன். என்ன இருங்க நிமிஷம் இந்த இடத்துல இன்னும் மெடிக்கிட்டு போடுவோம். 33 இங்கே 22. ஓகேவா நம்ம என்ன வளப்புறம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்டோ அப்போ தான் நானும் முடிச்சுப்பேன். ஏன்டோ பொட்டி இருக்கு. சரி ரைட்டுன்ட்டு அதையும் எடுத்து போட ஆரம்பித்தேன். இதில் பேக் பேக்கில் வர இடத்துக்கு போச்சு கைஸ். இல்லை எனி மாதிரி ஃபீல் ஆச்சு. சரின்ட்டு வாழை போட்டுதான் பார்த்தா இந்த இங்கேருந்து சாதா முடி எடுக்கல. சரி ஓகேன்ட்டு அதை எடுத்துகிட்டு இந்த சைடு வந்தால் எனிமி டக்குன்னு உள்ளோன்ட்டான். நம்ம என்ன 2 போல்ட் வச்சு நான் டவுன் வச்சுட்டோம் M590. ஓகேவா கைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சேண்டை போட்டு ஓட்டிருப்பான். கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்டு இருப்பேன் நான். ஏவா என் வாழை நானே சேனை ட்ரை பண்ணுறேன்னு அதுக்கடுத்து அவன் இனிமேல் என் டவுனை கிளியர் பண்ணிட்டுருப்பான். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், அதுக்கப்புறமா அந்த வாழை உடச்சி அங்கே போயிட்டு வந்துட்டு இந்த கன்று இருக்குதுங்களா நெருப்புடல அந்த கன்று இருந்துச்சு. அதுக்கு அடுத்து க்ரோஸாக்ஸ் இருக்குது. க்ரோஸாக்ஸையும் அந்த ஏற்படுற கண்ணையும் நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி வாழை போட்டு வச்சுட்டு இப்படி வந்தேன் வந்து உக்காந்தேன். ஒரே சேண்டு கைஸ் மூச்சு நினைக்கிறேன். நான் தொடர்ந்து கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்கேன். அது ஒரு மாதிரி சொன்னாடே மேலே அடிமிடான்னு நான் கண்டுக்கவே இல்லையா. அப்புறம் ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் மேலே கேட்டுச்சு. சரின்னு யோசித்தேன். அப்புறம் என்ன கண்டுக்கல மாட்டேன். நெருப்பு கண்ணையோ போட்டேன் கைஸ். அதான் வேறு இப்போ எடுக்கணும். வாங்க எடுக்கலாம். எடுக்கலாம் வாங்க லெட்ஸ் கோ. இனிமே தரேன் பார்த்தீங்களா. நான் பிளே வந்துட்டு சொன்னேன் உங்கள்கிட்ட இங்கே சொல்ல மாட்டேன். எனக்கு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. திடீர்னு நீங்கள் உள்ளே இறங்கிட்டாங்க கைஸ். நான் டக்குன்னு படத்து போய்ட்டு நான் அடிச்சிட்டு இருப்பேன். நானும் செத்துருந்தேன்னா அவ்வளோதான் மேட்ச்சு. இருந்தாலும் பொட்டியெல்லாம் சேர்ந்து காப்பாற்றி ஷீல்டாட்டை நான் டக்குன்னு ரிவைவ் பண்ணிட்டு இருப்போம். படத்தும் ரிவைவ் பண்ணதுக்காக சூர் பண்ணி போடலான்னு யோசிச்சுட்டு அவன்கிட்ட சொன்னே ஒரு நேரம் போட்டுக்கிறேன். அவன் ஓகேன்ற மாதிரி தான் சொன்னான். அதுக்கப்புறம் ஏன் சூர் பண்ணி போடணும்னு யோசிச்சுட்டு மறுபடியும் சாதனை மடி போட ஆரம்பித்தேன். இந்த இடத்துல 29 மெடி இருக்குது. இங்கே 51 மெடி இருக்குது. பார்த்தீங்கன்னாலே கிளியராக தெரியும் இருக்கா. இந்த இடத்துல நான் வாழை மடியை போட்டேன்னா அந்த இடத்துல கண்ணு இப்போ தான் ஸ்விட்ச் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்விட்ச் பண்ணிட்டேன்னா 6 இருக்கா மொத்தம். பாருங்க அங்கே போய் உட்காந்துட்டேன். உட்காந்துக்கிட்டேன் கரெக்டாக இங்கே உட்காந்துருக்கேன். உட்காரலையா பார்த்தீங்களா அங்கே மேலே இதாக வச்சு பார்த்தீங்களா அந்த பாம் எஃபெக்ட் மாதிரி இப்போ தான் காஞ்சாமாயும் பாருங்க. ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கள்ல அதெல்லாம் இவங்க எந்த சுடுவான் டவுன் ஆவானுங்க அந்த மாதிரி தான் நானும் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா சீரியஸாக ஒருத்தர் டவுனை கீழே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தெரியுமா கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டேக் டவுன் முன்னாடி ஒருத்தர் அங்கே அடிச்சிருந்தோம். இது அவனுக்கு காமிச்சான் தெரியல ஃபுட்டேஜில். ஆனால் காமிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன். இல்லை காமிச்சேன் கைஸ். M590 அடிச்சிடலாம் அவன் தான். கடைசியில் 0 போட்டு வந்துட்டுருக்கோம். அதுவும் இப்போ அதான் கைஸ் இந்த கொடூர சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு தெரியுமா கைஸ். இங்கே பாரு இடையில வாழை போட்டேன்னா உள்ளுக்குள்ள நைடாக விஷயணுங்க. இந்த இடத்துலேருந்து ட்ரை பண்ணேன் போட முடியல. அந்த உள்ளுக்குள்ள நைடாக ஒரே நைடாக வீசினானு அத்தனை நைடு இங்கே உட்காந்துருக்கேன்னா நைடாக வரும் பாருங்க உள்ள. நீங்களே பாருங்க நைட்டு வந்து உளுந்துக்கிட்டே இருக்குமே. நாங்கள் இங்கே உட்காந்துருக்க இடத்துல டைம் 6 மணி சார்ஜ் பற்றின வெறும் 6 தான் இருந்துச்சு. நைட்டு உள்ளுக்குள்ள வந்து உழுவுறத மட்டும் நீங்களே பாருங்க. செல்ல சுற்றிட்டு இருக்கேன் நான் கேஷ்லாம் சுற்றிட்டு இருக்கேன்.
ஓகேவா பார்த்தீங்களா நைடு இந்த மாதிரி தான் நைடு போட்டே இருந்தாங்க அவனுங்க. எங்கேருந்து போடுறான் எவன் போடுறான் ஒன்றுமே தெரில. ஆனால் நான் அப்போ அலைவை கூட நோட்டீஸ் பண்ணல கைஸ். எங்கள் மொத்தம் 5 அலைவு வச்சு நான் அலைவை கூட நோட்டீஸ் பண்ணாமல் சுற்றிட்டு இருந்தேன். ஓகேவா என்னென்னு நினச்சோன்னா சரி ஃபைனல் ஜோனில் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் பிளான் நான் சுற்றிட்டு இருந்தேன். அவங்க எல்லாம் வாழையுமே அவனுக்கு வெறித்தனம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் திருப்பி வாழை போட்டு வர டேமேஜ் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நம்மளை ஹீல் பண்ணிட்டே இருப்போம் டக்கு டக்குன்னு. ஆனால் கடைசியில் இந்த இடத்துல தாங்க சம்பவம் ஒன்று நாங்கள் வாழை போட அவனுக்கு உடைக்க அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதோட கரெக்டாக பரத்தி டவுன் வச்சுருவானுங்க. சரி ரைட்டுன்னு நான் பரத்தை தூக்கிட்டு இருப்பேன், டக்குன்னு தூக்கிடுவேன். பட் பதிலுக்கு நம்மளாக்க வச்சுருவாங்க. பரத்து வாழை போடுவான், ஆனால் இதை போட்டு உடச்சு விட்ருவானுங்க. பரத்து ஒழுங்காக வாழை போட்டிருக்க மாட்டான், அழுத்திடுவானுங்க 2 பேத்தையும். ஆனால் 18+ ஆச்சு. இதுதான் அந்த மேட்ச்சில் நடந்த சம்பவம் கைஸ். அப்புறம் நாங்கள் லாவி போயிட்டு பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அவ்வளோதான் கைஸ், மேட்ச் முடிஞ்சு. டாட்டா குட் பை. அதை கமெண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் தள்ளிட்டு போங்களேன், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி கனெக்ட் போடுறதுக்கு. லைட்லேருந்து இதை ட்ரை பண்ணும், தயவு செஞ்சு ஒரு சப்போர்ட்டு.